இந்த பட்டுக்கோட்டை பக்கத்தில் அது ஏதோ ஒரு ஊர் சொல்லுதாங்க, அந்த ஊர்கிட்ட 3 பச்சை பிள்ளையில் பச்சை மண்ணை பெண்டாட்டி பேட்டான்னு கொண்டுட்டு ஸ்டேஷனுக்கு போனால் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீங்களும் அவங்களாம் மனுஷனா இல்லை நீங்களும் அந்த பூமியில் எதுக்கு மனுஷ பிறவின்னு நீங்களாம் எதுக்குள்ள பிறக்கணும்? ஆடு மாடு கூட ஒரு வாயிலா ஜீவன் கூட தான் பிள்ளைகளுக்காகவே அவ்வளோத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு வாழுதுங்க. ஆனால் மனுஷ பிறவியாக பிறந்த நம்ம அந்த போட்டோவெல்லாம், அந்த பிள்ளைகள போட்டோவெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு மனசு அவ்வளவு வேதையாக இருக்குது, அவ்வளவு இதாக இருக்குது. ஆமாம், மனசு கேட்கவே மாட்டேங்குது. அந்த பச்சை மண்ணுவ மனசு என்ன நினச்சிதுவளோ, இல்லை உன் பெண்டாட்டி தான் உன்னை விட்டு போயிட்டான்னா நீ இந்த வரலன்னா இன்னொருத்தியில் பிடிச்சி கல்யாணம் வச்சுக்கிட்டு உன் பிள்ளைகளை சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைன்னா பிள்ளைகளை ஏதாவது அனாதாசம் கொண்டு இருக்கலாம். இல்லை பிள்ளையை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு கொடுத்துருக்கலாம். பிள்ளை இல்லாமல் ஒவ்வொருத்தையும் எத்தனை வருஷம் கோயில் அலையுதான், குளமாக அலையுதான், கோயிலில் முட்டி போட்டு மஞ்சோறு சாப்பிட்டு அப்படி இப்படி தின்னுட்டு அலையுதாங்க. இப்படி பச்சை பிள்ளைகளை கொண்டிருக்கீங்களே, பச்சை பிள்ளைய அந்த பிள்ளையை பெற்ற முண்டையும். ஆனால் அந்த முண்டெல்லாம் பொம்பளையே கிடையாது. இல்லை இந்த உலகத்தில் ஒன்றை மாதிரியே நிறைய பொம்பளை இருக்கத்தான் செய்தா. அவள் புருஷன் பிடிக்கிட்டாலும் அவன் கூட குடியாரனாக இருந்தாலும் அவன் எப்படி இருந்தாலும் அவன் கூட நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும்னு வாழுத பொம்பளை நிறைய இருக்கா நம்ம ஊருக்குள்ள, நம்ம நாட்டில். அப்படி இருக்கும்போது ஏம்லா நீ உனக்கு அப்படி அரிப்படுத்து போய் இன்னொரு புருஷன் கேட்டிருக்கு 3 பிள்ளை பெற்ற பிறகு. நீயும் பொம்பளை. நம்ம எதிரியாக இருந்தால் கூட அவன் கூட இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, நடக்கக்கூடாது. ஆண்டவா, அந்த பச்சை மண்ணுவை என்ன பாவம் பண்ணிச்சுது? உங்களுக்கு பிள்ளையாக பிறந்ததாக என்ன பாவம் பண்ணிச்சுது? பச்சை பிள்ளையில் கொண்டு விட்டானே கொலகார பாவி. துடிக்க அது நினச்சி கூட பார்க்க முடியலை என்னால். ஆமாம்.